நாங்கள் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் டவர் லைன் சொல்லி ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். காட்டுவாரப்பட்டி பஞ்சாயத்து எங்களுது. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு நேற்று போனோம். நேற்று காலையில் 8 மணிக்கு நாங்கள் பம்பையிலேருந்து கிளம்புனோம். 10 மணிக்கு சாமி பார்த்துட்டோம். இது வரைக்கும் இருந்த கூட்டம் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா வந்து எந்த கூட்டமும் இல்லை. குழந்தைங்க கூப்பிட்டு போனால் எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. பம்பையிலையும் வந்து விருப்பப்பட்டு குளிக்கிறவங்க குளிக்கலாம், குளிக்காமல் போகிறவங்களும் இருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக தான் இருக்குது கூட்டம். நீங்கள் எப்பவும் போல் மக்கள் இதுக்கு மேலே பயப்பட தேவையில்ல. நார்மலாக நீங்கள் எப்பவும் போல் வரலாம். அனுபவம் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதிக்கு மேலே தான் வருவோம். இந்த தடவை நாங்கள் 5ஆம் தேதிக்கு மேலே தான் வந்தோம். அதனால் எங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியல. எப்பவும் போல் நார்மலாக இருந்து நல்ல அனுபவம். எப்பயுமே வந்து குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லைங்க. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த நேற்றுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு எல்லாத்தையும் சிரமப்பட்டிருக்கலாம், அவங்களுக்கு அது குறையா இருந்திருக்கலாம். நேற்றுலேருந்து இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் நார்மலாக இருக்குன்னு வச்சிங்களேன். அது தொந்தரவு தான், மக்களுக்கு அது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க கூட்டத்தில் சிக்கனவங்க, கூட்டத்தில் கஷ்டப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து தொந்தரவாக தான் இருந்திருக்கும். நேற்று நாங்கள் போனதுக்கு பிறகு எங்களுக்கு வந்து எந்த கூட்டம் இல்லாதனால எங்களுக்கு அந்த இது ஃப்ரீயாக இருக்குது, எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்குது. ஆமாம், மழை இருந்துகிட்டு தான் இருந்தது. கொஞ்சம் நடந்து வரவங்க கொஞ்சம் பார்த்து போகணும். ஏன்னா சேரு கொஞ்சம் வழுக்கல்லாம் இருக்குது, அதையும் க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் மக்கள் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் போய்க்கணும், பார்த்து தான் வரணும். மழை கொஞ்சம் அப்பப்போ மழை வந்துட்டு தான் இருக்குது. மெடிக்கல்லாம் நிறைய இடத்துல அங்கங்கே வச்சு பிரான்ச் மாதிரி வச்சு இது பண்ணியிருக்காங்க. அங்கங்கே நான் தேவைப்படுற இடத்துல வாங்கிக்கலாம். கை கால் வலிக்கு மருந்து மாத்திரைலாம் கொடுக்குறாங்க. ஆம்புலன்ஸ் அங்கே நிற்கிது, இடையில ஒரு இடத்துல நிற்கிது. தேவைப்படும் போது ஆம்புலன்ஸ் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி வசதி எல்லாத்துக்குமே குடிநீர் வந்து சுடு தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பிஸ்கட் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு. அங்கங்கே தேவைப்படுறது கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, ஒன்றும் தொந்தரவு இல்லை. இல்லை, நாங்கள் போகும்போது அடைக்கல, அதனால தான் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்கிறோம். கஷ்டப்பட்டவங்க, அதாவது அந்த நட சாத்தி திறந்து விடும் போது கொஞ்சம் சிரமப்பட்டவங்களாம் கண்டிப்பாக பட்டிருப்பாங்க. எங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் இல்லாதனால எங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. நாளைக்கு நேராக போனோம், 18ஆம் படி வரைக்கும் நிற்காம போயிட்டே வந்துட்டோம். ஆமாம், இப்போ நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு விட்டு மழை பெஞ்சுது. ஆனால் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வரும்போது 2 இடத்துல மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் விட்டு பெய்யுது நிற்கிது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நாங்கள் நிலக்கலுக்கு போனதும் பஸ் வந்துச்சு. நார்மலாக தான் வரும், கூட்டத்தில் போய் ஏறுற மாதிரிலாம் இல்லை. நார்மலாக ஏறணும், போனோம், இறங்கணும். அதே மாதிரி வரும்போதும் எங்களுக்கு டைம் கரெக்டாக பஸ் வந்துச்சு. கரெக்டாக நாங்கள் ஏறி வந்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு குழந்தைங்க கூப்பிட்டு போனோம், குழந்தைங்கள இப்போ கை குழந்தைங்களாம் கூட கூட்டிகிட்டு போனோம், சின்ன குழந்தைங்களோட கூட்டிகிட்டு போனோம். யாருக்கும் எந்த தொந்தரவு இல்லை. நாங்கள் கரெக்டாக போயிட்டு கரெக்டாக வந்துட்டோம். போலீஸ்கார் நாங்கள் போகும்போதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா தான் இருந்தது. ஆமாம், குழந்தைங்க எட்டல அப்படின்னு சொல்லும் போது கூட தூக்கி கூட காமிச்சாங்க எங்கள் பையன்லாம். ஆமாம், இப்போ பிரச்சனை கிடையாது. இப்போ நார்மல் ஆயிடுச்சு. அந்த கூட்டம் பிரச்சனை இருந்தது, ரொம்ப மக்கள் அவதிப்பட்டதெல்லாம் இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு. கண்டிப்பாக போகலாம். விட்டு மழை பெய்யுது. ஆமாம், கொஞ்சம் நேரம் பெய்யுது, கொஞ்சம் நேரம் நிற்கிது, அந்த மாதிரி தான் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மக்கள் போகும்போது கொஞ்சம் அதுக்கான சேஃப்டியான இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. எந்த ஒரு பயம் இல்லாமல் நல்லா தெளிவாகவே போயிட்டு நீட்டாக பார்த்துட்டு சந்தோஷமா வெளியில் வரலாம். ஃப்ரீயாக இருந்துச்சா, கூட்டம் இருந்துச்சா இல்லையாங்கிற சொல்லு. கூட்டம் இல்லை, நல்லா தான் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லு. கீர்த்தி நீ சொல்லு கீர்த்தி தான். கவின் நீ முன்ன சொல்லு, அவங்க ஓகேவான்னு பார்க்கணும். எப்படி இருந்துச்சுன்னா எப்பயும் போல ஃப்ரீயாவே இருந்துச்சு. நாங்க நல்லா ஜாலியாவே பார்த்துட்டு போயிட்டு வந்தோம். அங்கங்க கொஞ்சம் மழை பெஞ்சுது, ஆனா அப்பயும் ஜாலியா இருந்துச்சு. கூட்டம் இல்லாம நல்லா ஃப்ரீயா இருந்துச்சு. சாப்பாடுலாம் நல்லாவே கிடைச்சது. எல்லாமே கொஞ்சம் நீட்டாவே தராங்க, எல்லாமே நீட்டாவே தராங்க. நீட்லாம் இருக்கு, இல்ல நீட்டாலாம் இருக்கு. ஈரமா இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு வச்சுங்களா. மத்தபடி அங்கங்க கொஞ்சம் வழுக்கும், அப்பப்ப பார்த்து மட்டும் போய்க்கிறது பெஸ்ட். எனக்கு நல்லாவே ஃப்ரீயாவே சாமி பார்த்தேன், நல்லாவே திருப்தியா இருந்துச்சு. வருவேன், கண்டிப்பா வருவேன். எனக்கு வந்து நல்லா படிக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், நான் வேண்டிட்டு போனேன். தரிசனம் நல்லாவே கிடைச்சது. நான் வந்து 15 நாள் இருந்தேன்.
நாங்க சபரிமலை முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தோம், குற்றாலம் வந்தோம். குற்றாலத்துல மழை அதிகமா பெஞ்சதுனால எங்களால குளிக்க முடியல, தண்ணி அதிகமா போயிட்டு இருக்குது. அதுல இருந்து அப்புறம் இது என்ன கோயில் எது நம்ம போனோம் அடுத்த கோயில் முத்தாலம். முத்தாரம்மன் கோயில் போயிட்டு திருச்செந்தூர் போக போறோம். அதை முடிச்சுட்டு பழனி பார்த்துட்டு நாங்க அப்படியே ஊருக்கு கிளம்பிடுவோம். முத்தாரம்மன் கோயில் போயிட்டு தான் வந்து குற்றாலம் வந்தோம். குற்றாலத்துல வந்து தண்ணி அதிகமா போறதுனால யாரையும் குளிக்க அலோவ் பண்ணல. அங்கிருந்து நாங்க வந்துட்டு வன திருப்பதி போயிட்டு நேரா வந்துட்டு முத்தாரம்மன் கோயிலுக்கு வந்தோம். அப்படியே எங்க பக்கத்துல லைட் ஹவுஸ் இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு நேரா திருச்செந்தூர் போறோம். அங்கிருந்து பழனி போயிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஆமா, மழை தான் கொஞ்சம் அங்கங்க விட்டு விட்டு பெய்யுது, அதுதான் எங்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்குங்க, புது அனுபவமா இருக்கு. இந்த ட்ரிப்பு தான் முத வந்திருக்கோம் முத்தாலம்மன் கோயிலுக்கு. நாங்க வந்துட்டு வாழப்பாடிங்க, சேலம் மாவட்டம் வாழப்பாடி டவர் லைன் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு அதை பத்தி தெரியாது, சொல்லியிருக்காங்க, அதனால ஒரே கல்லுல சிவனம் பாரதி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால அதை பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்கோம். இதை முடிச்சுட்டு நாங்க லைட் ஹவுஸ் எல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு நாங்க பழனி போயிட்டு ஊருக்கு கிளம்பிடுவோம்.